ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் கட்டிங் போட போகிறோம். இந்த ப்ளவுஸை வந்து கஸ்டமர் கொடுக்குறப்பவே அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம், இருக்கிறத இருக்கிற மாதிரியே தைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நார்மலாக ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா எப்பவும் என்னோட ஸ்டைலுக்கு வந்து நான் அதை மாற்றிப்பேன். இந்த கஸ்டமர் வந்து எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம், இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததால இதே மாதிரி வந்து நம்ம கட்டிங் போட போகிறோம். ஃப்ரண்ட் சைட்லலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக கொஞ்சம் உள்வாங்கி இருக்கும். ஆனால் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு பக்கமாக நெக்கு வந்து உள்வாங்கி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் போட்ட கட்டிங்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த பதிவு. இப்போ வந்து நம்ம ஃபோல்டிங் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு மடித்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பேக் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து எடுக்கணும். நார்மலாக எப்பவும் போல தான் செஸ்ட் ரவுண்டு வந்து எடுக்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடு தான் இருக்கும். நல்லா வந்துட்டு ப்ளவுஸோட சேஃப் இருக்கிற மாதிரியே வந்துட்டு கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஸ்ட் ரவுண்டு எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த சைடு ஆம்கோல் சைடு ஜாயிண்ட் இருந்து அந்த சைடு ஆம்கோல் சைடு ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 19 இன்ச் இருந்தது. அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணி நான் வந்து செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிட்டேன். அதை வந்து அப்படியே ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா சைடு மார்க் பண்ணணும். இந்த சைடு லைனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அப் அண்ட் டவுன் இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஒரு சைடு வந்து அப் அண்ட் டவுன் இருந்துச்சு, இன்னொரு சைடு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதனால் இன்னொரு சைடு வந்து நான் எடுத்து நான் மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி பேக் நெக்கும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஸ்டிச்சிங் லைன் 1/4 இன்ச் விட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து பேக் லென்த் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போது ஆம்கோலோட உயரம் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். 5.25 இன்ச் வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப கம்மி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளோ வைக்கிறோமோ அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் அதிகம் இல்லைன்னா கம்மி பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 5.25 இன்ச் இருக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் அதிகப்படுத்தி 5.25 இன்ச்சுக்கு வந்து நான் ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு வரைவோம் இல்லைங்களா, அது நிறைய பேர்த்துக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. 1.25 வைக்கணுமா 1.5 வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுட்டு அதை வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை 2ஆக டிவைட் பண்ணி அந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து அந்த ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான், சரிங்களா? இதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் கொடுக்குறப்போ அந்த சுருக்கமெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து பேக் சைடில் வந்து ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். அளவு ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து எடுங்க. கொஞ்சம் கூட இழுத்துறக்கூடாது, சரிங்களா? துணியும் இழுத்துறக்கூடாது, டேப்பையும் இழுத்துறக்கூடாது. கரெக்டாக வச்சு பாருங்கள். 8.25 இன்ச் வந்து இருக்குது. இது வந்து ரெடி மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதுனால நான் ரெடி மெஷர்மெண்ட்லேயே செக் பண்ணுறேன் 8.25 வருதான்ட்டு. கரெக்டாக வந்து 8.25 இன்ச் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஷோல்டர் வந்து பார்க்கணும். ஷோல்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 இன்ச்சு தான் இருந்தது. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதோடு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் வந்து கழுத்து பீஸ் வச்சு அடித்து திருப்போம் இல்லைங்களா, அதுக்காக. டோட்டலாக நெக்கோட வித்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.25 இன்ச் வந்து இருந்தது. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வேஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கவே இல்லை. ஸ்டிச் பண்ணுறப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்குது பேக்கில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆம்கோல் உயரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5.25 இன்ச்சு தான் இருந்தது. ஆனால் ஷோல்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5.25 இன்ச் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது, ஆம்கோலோட உயரமும் கம்மியாக இருக்குது, ஆம்கோலோட ரவுண்டும் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஆம்கோல் உயரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே உயரத்தை கொண்டு போய் நம்ம ஷோல்டருக்கு வைக்க முடியாது. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5.25 இன்ச் இருக்குது அப்படின்னா அது கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி நான் வந்து 5.25 இன்ச் வச்சு ஷோல்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் உயரம் ஜாஸ்தியாக இருக்கலாம். அப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து கம்மி பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அனுபவத்தில் வந்து நம்ம யூகிக்கிறது தான். இவங்களுக்கு வந்து இவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் வந்து அதுவே வந்துடும், ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து நிறையவே இருந்துச்சு. அதாவது பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக நான் நெக்கோட வித்து வந்து அப்படியே எடுத்து ஆம்கோல் டிஸ்டன்ஸ்க்கு வச்சுருவேன். ஆனால் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதில் வந்து ஆம்கோல் டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 3.25 இன்ச்சுக்கு வந்து இருந்தது.
ஸோ நான் வந்து ஆம்கோல் ரவுண்டும் வந்து செக் பண்ணினேன். எல்லாமே வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. அதனால வந்து எந்த மெஷர்மென்ட்டையும் நான் சேஞ்ச் பண்ணாம, இருக்கிறது வந்து அப்படியே வச்சு நான் வந்து கட்டிங் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதே மாரி இந்த ப்ளவுஸ வந்து கரெக்ட்டா வச்சுட்டு, அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா? அதையும் நான் வந்து அப்படியே மார்க் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே பேக் பீஸ் எந்த இடத்துல அந்த ரவுண்ட் ஷேப் வருதோ, அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரெடி மெஷர்மென்ட் சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நாம ஒரு 1/2 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இவங்க வந்து புது கஸ்டமர். அதனால வந்துட்டு கொஞ்சம் கவனமா வந்து நம்ம கட்டிங் போட்டு தச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா மெஷர்மென்ட்டுமே வந்துட்டு இன்ச் பை இன்ச்சா செக் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் நான் கட்டிங்கே வந்து போட்டேன். இந்த ப்ளவுஸ்ல பை செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 6.25 இன்ச்சுக்கு தான் இருந்தது. இப்போ ஆம்கோல் ரவுண்ட்ல இருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி தான் நான் வந்து பை செஸ்ட் மார்க் பண்ணுவேன். ஆனா, இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரொம்பவே டிஃபரன்ஸ் வந்து காட்டுச்சு. ஆனா, அந்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஆம்கோல் டிஸ்டன்ஸ்ல வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. ஒரு சிலர் வந்து இந்த மாரி கேட்கிறப்போ, அச்சச்சோ! எப்படி நம்ப கட்டிங் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாவே பதட்டமாயிருவோம் இல்லைங்களா? அந்த மாரி வந்து நம்ம பதட்டம் ஆகக்கூடாது. அப்படி பதட்டமானோம் அப்படின்னா, நம்மளுக்கே தெரியாம நம்ம வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிருவோம். அதுக்கு வந்து நம்ம வாய்ப்பு குடுக்கக்கூடாது. சரிங்களா? அதனால நிதானமா வந்து நம்ம கட்டிங் போட்டோம்னாவே, நமக்கு வந்து எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு சில கட்டிங் எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு சில மெஷர்மென்ட்ட மட்டும் நம்மளோட ஸ்டைலுக்கு மாத்த முடியாது. சரிங்களா? டோட்டலா அந்த கட்டிங்கையே வந்து நம்ம மாத்தணும். மெஷர்மென்ட் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். எப்படி நம்ம கட்டிங் போடுவோமோ, அந்த கட்டிங் ஸ்டைலுக்கு ஏத்த மாரி பேக் பீஸ் மாறுபடும், ஃப்ரண்ட் பீஸ் மாறுபடும், ஸ்லீவ் மாறும், பட்டி மாறும். எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். சரிங்களா? ஆனா அளவு ப்ளவுஸ் வச்சு அதே மாரி எடுக்கிறப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் கூட நமக்கு டிஃபரன்ஸ் வராது. இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் கட்டிங் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா, எனக்கு டோட்டலா டிஃபரெண்ட்டா இருந்தது. ஏன்னா, இந்த மாரி கட்டிங் வந்து இதுவரைக்கும் நான் வந்து போட்டது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? அப்படி என்ன சேஞ்சஸ் இருக்கும்னால நீங்க யோசிக்கவே வேண்டாம். பேக் சைடு எப்படி நம்ம செஸ்ட் ரவுண்ட் எடுத்து கவர் பண்ணணுமோ, அதே மாரி ஃப்ரண்ட் சைடும் செஸ்ட் ரவுண்ட் எடுத்து நான் வந்து அதுக்கு தகுந்த மாரி மார்க் பண்ணி நான் வந்து கட்டிங் போட்டிருக்கேன். அவ்வளதான். பேக் பீஸ் வச்சு சுத்தியும் மார்க் பண்ணதுக்கப்புறம், ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா வந்து எங்க நம்மளுக்கு அந்த பாயிண்ட் வந்து எண்ட் ஆகுதோ, அந்த இடத்துக்கு மேல ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். கீழ மார்க் பண்ணக்கூடாது. மேல மார்க் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா, நம்ம கழுத்து பீஸ் வச்சு அடிச்சு திருப்புனதுக்கப்புறம், அது வந்து நமக்கு கரெக்ட் ஆயிடும். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் வந்து எப்பவும் போல நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஷேப் குடுத்து வரைஞ்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா, இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ப கரெக்ட் பண்ணணும். அதாவது இப்போ செஸ்ட் ரவுண்ட்ல இருந்து இங்க இந்த எண்டு வரைக்கும் வச்சு பார்க்குறப்போ 9.25 இன்ச் வந்து நமக்கு வருது. சரிங்களா? ஆனா பேக் சைட்ல நம்ம வச்சதே 9.5 இன்ச் தான். ஓகேங்களா? ஒரு வேள மார்க் பண்றப்போ ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரண்ட் சைட்ல வந்து ஹூக் பட்டி, வி பட்டி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். பேக் சைடுக்கு எப்படி கரெக்ட்டா நம்ம பேக் சைடு மெஷர்மென்ட் எடுத்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோமோ, அதே மாரி ஃப்ரண்ட் சைடுக்கும் வந்து நம்ம எடுக்கணும். இல்ல அப்படின்னா, நமக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? வி பட்டி சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா, 7.25 இன்ச் வந்து இருக்கு. நான் வந்து 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து எதுவும் விடல. ரெடி மெஷர்மென்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஹூக் பட்டி சைடு வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ 8.25 இன்ச் வந்து வருது. இப்போ இந்த 2 மெஷர்மென்ட்டையும் வந்து கூட்டிக்கோங்க. டோட்டலா வந்து பார்த்துட்டீங்கன்னா 16 இன்ச் வந்து நமக்கு வரும். சரிங்களா? அந்த 16 இன்ச்ச வந்து 2ஆ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 8 இன்ச் வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த 8 இன்ச் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரெடி மெஷர்மென்ட். ஓகேங்களா? இது கூட வந்துட்டு ஒரு 1 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா, ஃப்ரண்ட் சைட்ல நம்ம வந்து மடிச்சு தைப்போம் இல்லைங்களா? அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும், ஆம்கோல் சைடு வந்து டாட் பிடிப்போம் இல்லைங்களா? அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்தி 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணணும். டோட்டலா வந்து பார்த்துட்டீங்கன்னா 9 இன்ச். அந்த 9 இன்ச் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆம்கோல் ரவுண்டு கிட்ட அந்த செஸ்ட் ரவுண்ட் நாட்சஸ் குடுத்துருப்போம் இல்லைங்களா? அங்கிருந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணணும். அப்போ ஃப்ரண்ட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச் வந்து டிஃபரன்ஸ் வந்தது. அத அப்படியே மார்க் பண்ணி நான் வந்து ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டுட்டேன். அந்த மெஷர்மென்ட் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து நெக்கோட விட்த் 2.25 இன்ச் வச்சு, அந்த இடத்துல இருந்து கிராஸா லைன் போட்டு, அத வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப் குடுத்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஃப்ரண்ட் சைட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த மாரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் சைட்ல வந்து ஆம்கோலோட டெப்த் வந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா வந்து எடுத்திருந்தேன். வச்சு பார்க்குறப்போ கரெக்ட்டா இருந்துச்சு. ஸோ அதையவே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பஸ்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, டோட்டலா 3.5 இன்ச் இருந்தது. அது கூட ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச் சேர்த்தி 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஹூக் பட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா, 2.25 இன்ச் வந்து இருந்தது. அது கூட மேல நம்ம கழுத்து பீஸ் வச்சு அடிச்சு திருப்போம் இல்லைங்களா? அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சும், டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச், அதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுன்னு சேர்த்தி
1.25 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷோல்டர்லேருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். பீஸ் வந்து இழுத்துறக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் மேலே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டு அப்படியே வந்து நம்ம ரெடி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே அண்டர் பஸ்ட் பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிட்டு டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணேன். 12.5 இன்ச் தான் இருந்தது. டாட்டோட வித்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹூக் பட்டிகிட்டு டாட் பிடிச்சிருக்க இடம் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 2.5 இன்ச் இருந்தது. 1/2 இன்ச் சேர்த்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து லைன் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி மார்க் பண்ணோம்னாவே நமக்கு வந்து டாட்டோட வித்து எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். 1.25 இன்ச் வந்து டாட்டோட வித்து இருந்தது. அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டி மெஷர்மெண்ட் சரிங்களா. இந்த பட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக வந்து 3 இன்ச் இருந்தது சரிங்களா. இப்போ நமக்கு 3 இன்ச் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். 2.5 இன்ச் வந்து இங்கே இருக்குது. அது கூட ஒரு 1 இன்ச் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 3.5 இன்ச் வரும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரெடி மெஷர்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச் இருக்கும். அப்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி சைட்லேயும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். சைடு மெஷர்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 3 இன்ச் இருக்குது. சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச் வச்சோம்னா தச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து 3 இன்ச் வந்துடும். ஓகேங்களா. இப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா மெஷர்மெண்ட்டையும் வந்துட்டு இன்ச் பை இன்ச்சாக வந்துட்டு செக் பண்ணி தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பவும் போல் பட்டி மெஷர்மெண்ட்டுக்கு வந்துட்டு பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் அப்ளை பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பட்டி மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன். உங்ககிட்ட யாராவது ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டு இதே மாதிரி எனக்கு வந்து தைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த டைப்பில் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போட்டு தைச்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் வந்து வாங்கிட்டு போனதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு எங்கே கொடுத்தாலும் செட் ஆகாது, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கும், உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு டெய்லராக நமக்கு வந்து இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் கிடைக்கிறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா. அதே ஹாப்பினஸ் தான் வந்து எனக்கும் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.